இன்றைக்கி வந்து அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கொண்டு வந்து என்னங்கிறாங்க, ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வரீங்க? ஃபஸ்ட்டு என்னங்கிறாங்க, ஆணை வந்து போட்டு நசுக்குன்னு நசுக்கிறாங்க. இன்றைக்கி பெண்ணுக்கு உரிமை தூக்கி 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 கொடுத்து கடைசியாக என்ன ஆகி போச்சு, கொலாப்ஸ் ஆகி போச்சு குடும்ப அமைப்பு. இன்றைக்கி வந்து என்ன ஆகி போச்சு, ஒன்றுமே இல்லை. என்ன இது எந்த அளவுக்கு இன்றைக்கி தரம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய ஃபஸ்ட்டு ஃபேமிலினா யார் தெரியுமில்ல? கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபேமிலினா யாருன்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலி வந்து அவங்க ஒரு சினிமா எடுக்கிறாங்க, அதில் வந்து அவங்க எதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே வந்து இந்த சென்னையில் அந்த ப்ரைடு இது நடத்துது இல்லையா, அதாவது தாங்கள் வந்து கேடு கெட்டவர்களாக இருப்பதை பெருமையாக அவங்க அறிவிக்கிறாங்களா. கேட்டால் என்னங்கிறாங்க, ப்ரைட் மூமெண்ட்டு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு. என்னடா பெருமைப்படுறீங்க? இல்லை, நான் ஆம்பளையாக இருந்து பொம்பளையாக மாறினதை நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு. ஏன்டா பெருமைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் எங்களுக்கு உரிமை இல்லையா அதுங்கிறோம். அதே தான் நாம் கேட்குறோம். நாங்கள் இத்தனை நாளாக ஆம்பளையாக இருக்கோம், என்றைக்காவது நாங்கள் ஒரு ஊர்வலம் போய் நாங்கள் ஆம்பளையாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ப்ரைடு மூமெண்ட் நாங்கள் நடத்தியிருக்கோமா? இல்லை ஊருக்குள்ளே பொம்பளைங்க என்றைக்காவது போய் நாங்கள்லாம் பொம்பளையாக இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க ப்ரைட் மூமெண்ட் நடத்தியிருக்காங்களா? இல்லை. நீங்கள் என்ன கருமமாக வேணாலும் இருந்துட்டு போங்க. மொத்தம் 46 ஜாதி இருக்குது உங்களுக்குள்ள. அதில் என்னத்தையோ ஒன்று நாயா நரியா பன்னியா எதையோ ஒன்று இருந்துட்டு போங்க, வீட்டில் இருந்துட்டு போங்க. அதுக்கு என்னத்தை போய் ரோட்டில் வந்துட்டு ப்ரைட் மூமெண்ட்டு? இதுக்கு முன்னாடி ஆண்கள் நடத்தினாங்களா? இதுக்கு முன்னாடி பெண்கள் நடத்தினாங்க? நாங்கள்லாம் ஆண்கள், நாங்கள்லாம் பெண்கள்னு யாராவது நடத்தினாங்களா? நாங்கள்லாம் அதுகள் அப்படின்ட்டு நீங்கள் ஏன் வரீங்க? புரியுதா? நீங்கள் வந்து 46+, இன்னும் உங்களுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. இன்னும் வந்து அது கண்டுபிடிக்கப்படலை. இன்னும் எத்தனை இனம் இருக்குது அப்படின்னு. எப்படி கடலில் ஜீவராசிகள் எத்தனை இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையோ, அது மாதிரி இதுங்களுக்குள்ளே எத்தனை பாலினம் இருக்குது, இவங்களுக்குள்ளே எத்தனை பைத்தியக்காரத்தனங்கள் இருக்குது, இன்னும் இவங்களுடைய அந்த மனவியாதிகள் எத்தனை லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் முடிவுக்கு வரல.